ஒரு நாள் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஒரு உவமை சொன்னார். ஒரு விவசாயி விதை விதைக்க வெளியே சென்றான். அவன் விதைத்த விதைகள் 4 விதமான நிலங்களில் விழுந்தது. சில விதைகள் பாதையோரத்தில் விழுந்தது. அவை மண்ணுக்குள் செல்வதற்கு முன்பே பறவைகள் வந்து தின்றுவிட்டன. இது தேவனுடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளாமல் விட்டவர்களை குறிக்கிறது. சில விதைகள் கற்களான மண்ணில் விழுந்தது. அவை விரைவாக முளைத்தன, ஆனால் ஆழமான வேர் இல்லாததால் சூரியன் வெப்பத்தில் வாடிவிட்டன. இவர்கள் தேவ வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் சிரமம் துன்பம் வந்தால் உடனே விலகி விடுகிறார்கள். சில விதைகள் முள்ளுகளுக்குள் விழுந்தது. முள்ளுகள் வளர்ந்து அதை நெரித்துவிட்டன. இவர்கள் தேவ வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் உலக கவலை, பண ஆசை, மற்ற ஆசைகள் அந்த வார்த்தையை வளர விடாமல் தடுத்து விடுகிறது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அவை நல்ல வேர் கொண்டு வளர்ந்து 30, 60, 100 மடங்கு பலன் கொடுத்தது. இவர்கள் தேவ வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு வாழ்கிறார்கள். நம் இதயம் எந்த நிலம் போல இருக்கிறது? வழியோரமா, கற்களான நிலமா, முள்ளுகளான நிலமா, அல்லது நல்ல நிலமா? இயேசு சொல்லும் செய்தி: உன் இதயத்தை நல்ல நிலமாக மாற்று. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் பலன் கொடுக்கும்.